This video is sponsored by Eduquist. Eduquist offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gap-filled learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified the boost your career with uploadable combo offer. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தென்னந்தோப்பில் ஊடு பயிராக ரெட் லேடி பப்பாளி பழம் சாகுபடி செய்து நம்முடைய வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பப்பாளி பழத்தோட நன்மை பற்றி பார்க்கலாம். இப்போ நாட்டில் எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம்னா அது பப்பாளி பழம்தான். இதில் வைட்டமின் ஏ உயிர்ச்சத்து நிறைந்த இது மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற பழங்களாக கிடைக்கிறது. அப்புறம் சிறுநீர் பையில் உண்டாக்கும் கல்லை கரைப்பது, பல் சம்பந்தமான பிரச்சனை, நரம்புகளை பலப்படுத்துவது, ஞாபக சக்தியை அதிகரிக்க வைப்பது அப்படிங்கிற நன்மை ஏகப்பட்டது பப்பாளி பழத்தில் இருக்குது. தொடர்ந்து இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால எந்த நோயும் அண்டாது அப்படிங்கிறது மக்களிடையே ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னும், அப்புறம் எலும்பு வளர்ச்சி, அப்புறம் பல் உறுதிக்கு நல்ல நண்பன் பப்பாளி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பப்பாளி காயை பறித்து மேல்தோலை சீவிட்டு பொரியலாகவோ இல்லைன்னா கூட்டாகவோ அப்படி வச்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது உடலோட பருமன் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த வயிற்றுக்கடுப்பு, செரிமானமின்மை, அமிலத்தொல்லை, மலச்சிக்கல் இவற்றுக்கெல்லாம் இந்த அருமருந்து பப்பாளி அப்படின்னு சொல்லப்படுது. முகப்பரு உள்ளவங்க இந்த பப்பாளி காயோட நறுக்கிய உட்பகுதி துண்டுகளை மென்மையாக முகத்தில் தேய்க்க அந்த முகப்பருக்கள் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த முகச்சுருக்கங்களையும் நீக்கி பொலிவு கூட்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த பப்பாளி பழம் விலை ரொம்ப குறைவு, அது தன் பயன்களை ரொம்ப ஏராளம். இப்படி பப்பாளியோட பயன்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம எப்படி ரெட் லேடி பப்பாளி பழம் சாகுபடி செய்து வருமானத்தை அதிகப்படுத்து அப்படின்னு பார்க்கலாம். என்னன்னா, பொதுவாக எல்லோரும் ஒரு சென்ட்டுக்கு ஒரு தென்னை அப்படிங்கிற வகையில் ஒரு ஏக்கர் நிலத்தில் 100 தென்னை மரங்கள் நடுவாங்க. இப்படி நெருக்கமாக நடும்போது அந்த மரத்துக்கு தேவையான சூரிய ஒளியும் கிடைக்காது. ஏன்னா மரம் நெருக்கமாக இருப்பதனால சுதந்திரமாக அந்த மரம் வளராது. ஏன்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் 75 தென்னை மரங்கள் நடணும். இதனால் இந்த தென்னை மரங்கள் சுதந்திரமாக வளர்ந்து நல்ல காய் பலனை கொடுக்குமா. அப்புறம் 25 அடி இடைவெளி விட்டு இன்னொரு தென்னை என்ற ரீதியில் நடும்போது தென்னை மரங்களுக்கு இடையில் போதிய காலி நிலமும் இருப்பதா அதில் நம்ம ஊடு பயிராக இந்த ரெட் லேடி பப்பாயாவை நம்ம நடலாம். ஏன்னா இந்த ரெட் லேடி பப்பாளி பயிரிடும்போது எல்லா மண்ணிலையும் இது வளர்கின்ற ஒரு பயிர் தான். நல்ல மண் வளம் உள்ள இடமாக இருந்தால் இந்த ஆடி ஆவணி மாதம் நடுறது நல்லது. இந்த ரெட் லேடி பப்பாளி ரொம்ப சுவை மிகுந்தது. பழுத்த பழத்தை பார்க்குறதுக்கு சிவப்பாக இருக்கும். நாம் நடுறதுக்கு தேர்வு செய்த நிலத்தை 2 முறை நன்கு உழணும். அப்புறம் அரை ஏக்கர் நிலத்துக்கு 1.5 டன் என்ற அளவில் தொழு உரம் கலந்து நிலத்தை நன்கு சமப்படுத்தணும். அப்புறம் அரை ஏக்கர் நிலத்தில் 400 நாட்டுகள் நடலாம். இப்படி தென்னந்தோப்பில் ஊடு பயிராக இதனை பயிரிடும் போது 300 பப்பாளி மரங்கள் வளர்க்கலாம். அப்புறம் இதோட நோய் தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, விதையை போட்டு வளர்ப்பது சற்று சிரமமான ஒரு காரியம். ஏன்னா இதனால் நர்சரியில் இருந்து செடிகள் வாங்கி நடுவது தான் நல்லது. 1 கிலோ நுண்ணீர் உரக்கலவையை ஒவ்வொரு குழியிலும் இட்டு நிரப்பி
வட்ட வடிவ பாத்திரத்தில் வட்ட வடிவ பாத்தி அமைச்சு இந்த பப்பாளி நாட்டுக்களை எல்லாம் நடணும். அப்புறம் பின்னர் தொடர்ந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை இந்த தண்ணீரை நல்லா பாய்ச்சணும். அப்புறம் சொட்டு நீர்ப்பாசனம் ரொம்ப நல்லதான் இதுக்கு. அப்புறம் இந்த நடவு செய்த 1 மாதத்தில் களை எடுக்க வேணும். பின்னர் தழை, மணி, சாம்பல் சத்துக்கள், மண்புழு உரம் கொண்ட 100 கிலோ உரத்தை 50 சென்ட் நிலத்துக்கு போடணும். அப்புறம் 5 மாதத்தில் இது பூக்க தொடங்கிடும். 6வது மாதத்துல இருந்து இது காய்க்க தொடங்கும். 8வது மாதத்தில் காய்கள் நன்கு முற்றி பழுக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கும். அப்போ நம்ம பறித்து விற்பனைக்கு அனுப்பலாம். தொடர்ந்து 14 மாதங்கள் பப்பாளி மரத்துலேருந்து நமக்கு காய்கள் கிடைத்து கொண்டே இருக்குமா. இந்த சாகுபடி காலத்தில் மாதந்தோறும் 1/2 ஏக்கர் நிலத்தில் 75 கிலோ அளவுக்கு பயோ மற்றும் ஆர்கானிக் கலப்பு மண்புழு உரங்களை நாம் போடணும். இந்த மரம் வளர வளர செடியில் இருந்த பழுத்த இலைகள் எல்லாம் உதிரும். அவை மரத்தோட அடியில் விழுந்து மரத்துக்கு உரமாகிடும் அந்த இலைகள் எல்லாம். அப்புறம் பப்பாளியை அதிகம் தாக்கி சேதப்படுத்துவது மாவு பூச்சிகள் தான். இது ஒட்டுண்ணிகளை விடுவதன் மூலம் இவற்றை கட்டுப்படுத்தலாமா. அப்புறம் இலைச்சுருட்டு புழு, வெள்ளை ஈக்கள் ஆகியவற்றின் தாக்குதலுக்கு பல அழுகல் நோயும் அதிகமாக வருமா. இவற்றை நம்ம கட்டுப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மில்லி பயோ ஆன்டிவைரஸ் பூச்சி விரட்டிய 10 லிட்டர் நீரில் கலந்து செடிகள் மீது தெளிக்கணும். நோய் தாக்கும் போது மட்டும் தெளித்தால் போதுமானது. தலா 50 கிராம் வேப்பம் புண்ணாக்க செடிக்கும் செடி தூர்லம் வச்சா வேர் சம்மந்தமான நோய்கள் அண்டவே அண்டாதான். அப்புறம் சூடோமோனாஸும் பயன்படுத்தலாமா. நிலத்தில் மழைநீர் தேங்கி நிற்காதபடி வடிகால் வசதி செய்து கொள்ள வேண்டுமா. அப்புறம் தண்ணீர் அதிகம் பாய்ச்சினா பழங்களுக்கு இனிப்பு குறைந்துவிடும். எனவே தண்ணீர் மிதமாக கொடுத்தால் போதுமானது. மரத்தில் கொத்து கொத்தாக காய்கள் காய்த்து கீழ்ப்பகுதியில் உள்ள காய்களின் முகப்பகுதி பழுக்கும் வேளையில் பறிக்க தொடங்கி அவற்றை உடனடியாக நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பணுமா. அப்புறம் அதிக வருமானம் எப்படின்னு பார்த்திங்கன்னா 22 மாதத்தில் மரங்களில் உள்ள மகசூல் குறைந்து விடும். அப்போது நம்ம மரங்களை வெட்டி நிலத்துக்கே உரமாக்கலாம். பொதுவாக மார்க்கெட்டில் ரெட் லேடி பப்பாளிக்கு நல்ல வரவேற்பு இருப்பதனால் விற்பனை எப்போதும் ஏறுமுகம்தான். இப்போது கிலோ பப்பாளி ரூபாய் 40 முதல் 50 விலை விற்பனை ஆகிறது. சொல்லப்போனால் நாம் ரெட் லேடி பப்பாளி பயிரிட்டு வளர்க்க ஆகும் செலவை விட 5 மடங்கு நமக்கு லாபம் கிடைக்குமா. அதனால் தைரியமாக நாம் ரெட் லேடி பப்பாளி பழத்தை ஊடு பயிராகவோ தனியாகவோ பயிரிட்டு அதிக வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.